அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியேட் ஆசனா தான் பண்ண போகிறோம். அதாவது பேசிக், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான ஆசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது குழந்தைங்க தாராளமாக செய்யலாம். பெரியவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா கால் கொஞ்சம் திருப்புற மாதிரிலாம் வரும். அதனால் அவங்க இது தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செய்யலாம். ஆசனோட பேர் மெர்மெய்ட் போஸ். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தண்ட ஆசனாவில் உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ காலை ஒரு கால் இப்படி மடக்கி வச்சிடுறோம். இப்படி மடக்கி இந்த காலை இப்படி நம்ம நீட்டி வைக்கிறோம். இதில் வைக்கும் போதே கரெக்டாக நம்ம வச்சிடணும். அது எப்படின்னா, நம்மளது குட்டி கால் நல்லா இங்கே கிட்ட வர மாதிரி இருக்கணும். இந்த கால் இப்படி போகிற மாதிரி இருக்கணும். இதில் உட்காந்து முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு இந்த கால் வலது காலை இந்த அளவுக்கு நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காலை எடுத்து இப்படி திருப்ப போகிறோம். முதல்ல இப்படி உட்காந்துக்கலாம். இப்படி உட்காந்து நம்ம பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆசனாக்கு போகலாம். ஏன்னா கால் மடக்கிறது நமக்கு இப்படி தான் வரும். இதுலேயே முன்னோக்கி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த வலது பக்கமோ இடத்த பக்கமோ பண்ணுறது மாதிரியும் பண்ணலாம். இது தளர்வு பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அப்படியே இடத்த பக்கமும் வலது பக்கமும் நம்ம செஞ்சிடலாம். கால் பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்துகிட்டே தான் இந்த கால் இப்படி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பொசிஷனிலே இருந்து தளர்வு பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆசனம் பண்ண முடியும். இப்போ அப்படியே நம்ம காலை மாற்றிக்கலாம். வலது காலை இப்படி வச்சிடுறோம். இடது காலை இப்படி மடக்கி வைக்கிறோம். முன்னோக்கி குனிஞ்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அப்படியே இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடும். வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். அதே மாதிரி தான் கால் நம்ம வைக்கணும். ஒரு கால் இப்படி வச்சுட்டு ஒரு கால் மடக்கி வைக்கிறோம். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த வலது காலை இப்படி எடுத்து வைக்கிறோம். எடுத்துட்டு இந்த முட்டி பகுதி இங்கே இருக்கிறத கரெக்டாக இந்த லைனுக்கு நேராக நம்ம இங்கே கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு இங்கே நல்ல வளைவு தன்மை ஏற்படும். இந்த காலை நல்லா இப்படி கொண்டு இந்த எல்போ பகுதியில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு கைகள் இடது கையை மேல் நோக்கி கொண்டு போயிட்டு இந்த ரெண்டுமே இப்படி கைகள் கோர்க்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுலேயே நம்ம என்ன கொஞ்சம் பண்ணலான்னா, குழந்தைங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா இந்த காலை இன்னும் கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம். அதாவது இப்படி இருக்கிற காலை இப்படி நேராக இப்படி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வளைவுத்தன்மை ஏற்படும். இந்த இடத்துல நல்லா தளர்வு ஏற்படும். காலை நல்லா நேராக்கி வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இல்லை கைகள் கோர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, கைகள் மட்டும் நம்ம அப்படியே வைக்கிற மாதிரியும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். இப்போ அதே மாதிரி
இடது பக்கம். இந்த காலை நம்ம திருப்பி வைக்கிறதெல்லாம் இருக்கு. நம்ம இப்போ முட்டி வந்து இந்த காலை தள்ளி இப்படி இருக்குன்னா கரெக்டாக இதுக்கு நேர் கோட்டுக்கு இப்படி கொண்டு வரணும். இந்த மாதிரி நேர் கோட்டுக்கு வந்துட்டோம்னா கரெக்டாக வந்துடும். கைகள் கோக்க முடியலன்னா கைகள் நீ இப்படியே கூட வச்சுக்கலாம். நமக்கு தேவை இந்த இடத்துல வந்து தலைவர் பயிற்சி நல்லா வந்துடும். உங்களோட முதுகு தண்டாக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலையுமே வந்து நல்ல ஸ்ட்ரெச் கிடச்சிரும். கொண்டு போயிட்டு இப்படின்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனா செய்யறதுக்கு முன்னாடி நிறைய தலைவர் பயிற்சி வந்து செஞ்சுட்டு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பிடிக்காது. அதாவது கிராம்ப் மாதிரி எந்த இடத்துலையுமே வராது. ஸோ வந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மேல் பகுதிக்கு வந்து இந்த அப்பர் பாடி லோயர் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் பாடிக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடச்சிரும். குழந்தைங்க வந்து நல்லாவே வந்து ஜாலியாக பண்ணும். அவங்களுக்கு வந்து நல்லா ஏற்கனவே நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அவங்க பண்ணும் போதே வந்து நல்லாவே வந்துடும். கொஞ்சம் பெரியவங்க இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா தலைவர் பயிற்சிகள் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆசிரமத்தை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.